புனிதருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கோடி அற்புதர் வரதை புனித அந்தோணியாரின் 73ஆம் ஆண்டு திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட இருக்கிறோம். இந்த அருமையான தருணத்தில் திருவிழாவின் முதல் நாளான கொடியேற்று விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களையும், நமது முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் ராயபுரம் பங்கு தந்தையுமான இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களையும், பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் புனிதரின் விழாவிற்கு வருக வருக என நிர்வாக குழு சார்பில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தையர்கள் இருவருக்கும் மலர் மாலை அணிவித்து வரவேற்க திரு செல்வம் அவர்களையும் திரு ஆரோக்கியநாதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். விழாவின் தொடக்க நிகழ்வாக குத்து விளக்கு ஒளி ஏற்றுதல். பாடுங்களே ஆண்டவர் சந்நிதி முதல் ஒளியை நமது பாசமிகு பங்கு தந்தை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாவது ஒளியை ஏற்ற அருத்தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களை அழைக்கின்றோம். இதன் தொடர்ந்து திரு கப்புச்சன் சபை ஃபாதர் அவர்களையும் அழைக்கின்றோம். புனித அன்னபால் அன்பிய தலைவி திருமதி கிறிஸ்டினா அவர்களையும், தாமஸ் அக்வினாஸ் அன்பிய தலைவி திரு டேவிட் அவர்களையும், புனித பர்னபாஸ் அன்பிய தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களையும் ஒளியேற்ற அழைக்கின்றோம். இன்றைய முதல் நாள் திருப்பலியில் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்காகவும் நமக்காகவும் இந்த 13 நாட்கள் திருவிழா நல்லபடியாக நடைபெற வேண்டியும் கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். அமர்வோம். திருப்பலி கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள், நம்முடைய பங்கினுடைய சிற்றாலய வரதை புனித அந்தோணியாருடைய 73வது ஆண்டு பெருவிழாவை முதல் நாளில் முத்தாய்ப்பாக இன்று நாம் தொடங்குகின்றோம். 13 நாட்கள் இந்த விழா. 13 நாட்களில் நாம் சிறப்பு வேண்டுதல்களை புனித அந்தோணியார் இடத்தில் வைத்து நாம் தொடங்குவோம். இதை தலைமையேற்று இன்றைக்கு தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தை, பாசமிகு அருட்தந்தை, முன்னாள் பங்கு தந்தை
அருள்தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்போம். அவருடைய உடல் நலத்திற்காகவும் உள்ள சுகத்திற்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். அன்புக்குரிய இன்றைய நாளிலே திருப்பலி கருத்தாக ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலி கருத்திலே ஜார்ஜ் ஆரோக்கியராஜ், லில்லி புஷ்பம் குடும்பத்து நன்றி எதிலாகும், எல்ஜூஸ் பெர்னாண்டோ துரை மிராண்டா குடும்ப நன்றி திருப்பலியாகும், லியோ மார்ட் லியோ டிராவல் குடும்ப நன்றி திருப்பலியாகும், ஏசி ராஜ் ஜூலி குடும்ப நன்றி திருப்பலியாகும், பேட்ரிக் சௌந்தரராஜன் சகாய மேரி நன்றி எதிராகும், சிறில் ஆனந்த் ஆக்னஸ் நன்றி திருப்பலியாகும், நிக்கோலாஸ் நெல்சன் ராஜ் நன்றி எதிராக, மேரி ஆனிஸ் வப்பன நன்றி திருப்பலியாகும், லதா ஜெயக்குமார் குடும்பத்து நன்றி திருப்பலியாகும், விஜய் ஹிருதயராஜன் ஞானச்செல்வி குடும்ப நன்றி திருப்பலியாகும், ஆரோக்கியராஜ் பிரேமலதா நன்றி திருப்பலியாகும், கிருஷ்ணா பால் குடும்பத்து நன்றி எதிராகும், அன்னை வீரமணி அவர்கள் குடும்பத்து நன்றி திருப்பலியாகும், பீட்டர் சித்ரா குடும்பத்து நன்றி திருப்பலியாகும், ஜேஎம் ஜெஃபர்சன் நன்றி எதிராக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் தாமஸ் வில்லியம் கடவுள் செய்த நன்மைக்கு நன்றி எதிராக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவதாஸ் ஆரோக்கியமேரி நன்றி எதிராக, பொம்பை பிளஸ்ஸி நன்றி எதிராக, மனதா கிருஷ்ணகுமார் தன்சிகா புஷானா நன்றி எதிராகவும், பெனிட்டா ஜெனி பரம் நவீன் திருப்பலி நன்றி திருப்பலியாகும், சந்தோஷ் லீனா குடும்ப நன்றி எதிராக, மிஸ்டர் திவ்யா ராபின் குடும்பத்து நன்றி திருப்பலியாகவும், விஜயகுமார் நன்றி எதிராகவும், டல்வின் ஷோ குடும்பத்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் வழியாக திருமண நாள் வழியாக கொண்டாடுபவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எலோஷியஸ் ஆனம் திருமண நாள் வழியாக நன்றி எதிராக, இவான் ஜெனேஸ் பிறந்த நாள் வழியாக நன்றி எதிராக, ஏஞ்சல் எப்சிபா பிறந்த நாள் வழி நன்றி எதிராக, ஜாக்லின் மெடில்டா பிறந்த நாள் வழியாக நன்றி எதிராக, ராயன் ஆண்டோ 8ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாகராஜ் விமலா குழந்தை வரம் வேண்டி திருப்பலி ஒப்பு கொடுத்து சுபிக்கிறார்கள். ஜெரால் கிளைட்டன் வேலை நன்காக முடிக்க வேண்டும் என்று ஜான்ஸ் ராணி சிறப்பு கருத்தாக, விஜய் செல்வகுமார் சிறப்பு கருத்தாக, டி குரூஸ் ராஜ் இவருடைய சிறப்பு கருத்தாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியிலே நீதி ஜெயசீலன், கேத்லின் ஜெயசீலன் ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருப்பலியின் முன்னுரைக்கு நாம் செவிமடுப்போம். புனித அந்தோனியா திருவிழா கொடியேற்றம். திருப்பலி முன்னுரை. கோடி புதுமைகள் புரிய அருள் வரம் பெற்ற புனித அந்தோனியாரின் திருவிழா கொண்டாட்டத்தின் முதல் நாளாகிய இன்று நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து புனித அந்தோனியாரை போல சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன்னலம் மறந்து ஒரே மனதுடன் எல்லோரும் ஒன்று கூடி இவ்விழாவினை சிறப்பிக்க கடவுள் கொடுத்த இந்நாளில் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரிடம் நம் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தர வேண்டுதல் செய்வோம். இந்த இனிய நாளில் துவக்கமாக ஏற்றப்படும் கொடியானது மேல் நோக்கி பறப்பது போல நாமும் நம் வாழ்வில் நற்பண்புகளாகிய அன்பு, இரக்கம், கற்பு, சமாதானம், நம்பிக்கை, பொறுமை போன்ற மேலான குணங்களையே நாடுவோம். உலகெங்கும் போர், இனப்படுகொலைகள், ஈழத் தமிழர்களை அழிப்பது, எல்லையில் பதற்றம் போன்ற கொடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதில் இருந்து மனிதர்கள் மனமாற்றம் பெற இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் இறையருளை பெற அருள் வேண்டி பக்தியுடன் இத்திருப்பலியில் இணைவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா புனித அந்தோனியாருடைய தொடக்க விழா. இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். திருப்பலியை நாம் தொடர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த அருமையான ஜூன் மாதத்தின் முதல் தேதியிலே நம்முடைய துணை பங்கின் பாதுகாவலராக இருக்கிற வரதை புனித அந்தோணியாருடைய திருக்கொடியேற்ற திருவிழாவில் பங்கெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உன்னதமான நாளில் நம் தாய் திரு அவையானது ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவையும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவரின் விண்ணேற்றத்திற்கும் புனித அந்தோணியாரின் விழாவுக்கும் மிக பொருத்தம். ஏனென்றால் அவர் நமக்கு கூறும் கடைசி வார்த்தை, உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன் சீடருக்கு கட்டளையிட்டார். அந்த அடிப்படையில் புனித அந்தோணியார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவற்றின்படி நடந்து வாழ்க்கையில் முழுவதுமாய் போதித்து ஒரு நற்செய்தி பணியாளராக புனிதராக வாழ்ந்தார். ஆகவே அவ்வாறு ஆண்டவருக்கு சான்று பகர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த புனிதருடைய விழாவில் பங்கெடுக்க நாம் ஒவ்வொருவரும் வருகை தந்திருக்கிறோம். அவருடைய பரிந்துரையை நாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த முதல் நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைந்திட உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் அன்பும் சமாதானமும் பெருகிட சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட நம் பாவங்களை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல நமது அன்பு தந்தை நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உமக்கு ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே,
உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றுமே. பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குமே. நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு அது தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு உயிர்ப்பித்த பின் அவர் செய்த காரியங்களையும் அவர் எவ்வாறு விண்ணகம் சென்றார் என்பதையும் அதனை நேரில் பார்த்த சாட்சியாக திருத்தூதர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். எனவே இறந்த இயேசு உயிருடன் இருக்கின்றார். அவரின் விண்ணேற்றம் தூய ஆவியை நமக்கு பரிசாக தரும் என்று கூறும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோப்பேல் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு
அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார். மீண்டும் மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலியரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களை போக்க ஒரே மாசற்ற பலியாக தன்னை கையளித்தார். அதனை கடவுள் ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் விண்ணக வாழ்வில் நுழைந்தார். நம் பாவங்களை போக்கிடும் உன்னத பலி இயேசு ஒருவரே. அவரால் நாம் மீட்பு பெறுகிறோம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 முடிய.
சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமையும் எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவரது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டு பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவரும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கு மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 46 முதல் 53 முடிய. இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவம் மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை
இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து வெண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்பொழுதும் கடவுளை பற்றி பேசியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித அந்தோணியாரே வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த அருமையான கொடியேற்று விழாவில் நம்ம எல்லாம் மிக ஆவலோடு, நல்ல ஒரு அலங்காரங்களோடு, நல்ல ஒரு திருவிழா கொண்டாட்ட மூடோடு வந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பங்கு தந்தை சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பீஸ்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா அதே நாளில் புனித அந்தோணியாருடைய கொடியேற்ற விழா. இந்த இரண்டு விழாக்களும் ஒரு அருமையான ஒரு கருத்தை நம் உள்ளத்தில் விதைப்பதை நாம் பார்க்கலாம். நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் என் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று மத்தேயு 28 மற்றும் 19-20 வசனங்கள் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையிலே ஆண்டவருடைய இந்த ஒரு பிரிவு இம்மண்ணுலகிலிருந்து முற்றிலுமாக அவர் தன் உடலை சார்ந்த அமைப்போடு பிரிந்து செல்கிறார். அவர் விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் அழகான அறிவுரைகளும் இறுதி வார்த்தைகளையும் அவர் எடுத்துரைக்கிறார். மிக மிக முக்கியமான ஒன்று, நம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் அருமையாக சொல்லும் 3 வார்த்தைகள் பிரிந்து செல்வதற்கு முன்பாக. இதோ நான் இந்த உலகை விட்டு சென்றால் நல்லது, அப்பொழுதுதான் உங்களுக்கு தூய ஆவியானவர் கிடைப்பார். அந்த தூய ஆவியானவர் உங்களை உண்மையின் வழியில் வழி நடத்துவார். இரண்டாவதாக, இதோ அந்த தூய ஆவியார் சொல்வதை நீங்கள் சென்று போதியுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி எல்லா இனத்தாரையும் இதோ என் பெயரால் நீங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அபிஷேகித்து திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குங்கள் என்று அவர் பறைசாற்றுகின்றார். ஆகவே இந்த அருமையான முத்தான வார்த்தைகள், இது இறைவன் இந்த உலக மக்கள் அனைவருக்குமே கொடுக்கின்ற ஒரு வார்த்தைகள். நம்முடைய குடும்பத்தில் கூட நாம் பார்க்கலாம். நம்முடைய தந்தையோ தாயோ தாத்தாவோ பாட்டியோ அவர்கள் சாவதற்கு முன்பாக எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு? அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வாங்களா? அந்த வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும்? அந்த ஆறுதலின் வார்த்தைகள் கடைசி வரை அது நம் உள்ளத்திலே ஆழத்துல பதிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். என் அப்பா கூட சாவதற்கு முன்பாக 2 நாளைக்கு முன்னாடியே என்னை வந்து பார்க்க வந்தார் வியாசார்பாடியில. நான் டீக்கனா இருக்கும் பொழுது அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொன்ன அந்த கடைசி வார்த்தை இதுதான்: தம்பி, பெரிய இடத்துக்கு வந்திருக்கிற, இந்த கேம்பஸ்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்குது, அதுவும் சலேசிய சபையோடு சேர்ந்து உழைக்க வந்திருக்கிற. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், இன்னைக்கு அமல மாதா திருவிழா.
அந்த மாதா உன்னை கைவிட மாட்டாங்க, நீ நல்ல குருவா மாறுவ, நீ நல்ல குருவா இருக்கணும் என்று நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஆகவே ஏழை எளிய மக்களுக்கு நீ உதவி செய், அது போதும் என்று எனக்கு சொன்னார். அது 2 நாளைக்கு முன்னாடி. எனக்கு தெரியாத அவர் 2 நாளைக்கு பிறகு செத்து போவார் என்று. ஆகவே அன்புக்குரிய அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நம்முடைய பெரியவர்கள், நமக்கு பிடித்தமானவர்கள், நம்முடைய நண்பர்கள் யாராவது நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அவருடைய அந்த இறுதி வார்த்தைகள் நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாதிப்பையும் ஒரு பற்றையும் ஒரு பிடிப்பையும் நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். அவ்வாறுதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த உயிருள்ள வார்த்தைகளின் வழியாக சீடர்களை அவர் உறுதிப்படுத்தினார். அந்த பிரிவின் வழியாக அவருக்கு தைரியம் ஊட்டினார். அவருடைய பணிகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இதுதான் விண்ணேற்ற பெருவிழாவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மேலான ஒரு செய்தியாக பார்க்கலாம். இவ்வாறு இன்றைக்கு நாம் நினைவு கூறும் புனித அந்தோணியார், அவருடைய இறுதி யாத்திரை என்று சொல்வார்கள். அந்த இறுதி யாத்திரையை நான் படித்து பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் கடைசியாக என்று பார்த்தேன். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையிலே திர்சோ என்ற அவருடைய நெருங்கிய நண்பர், அவர் குருவானவர் அல்ல, ஒரு சாதாரண மனிதன், ஆனால் பெரிய பணக்காரன். அந்தோணியார் மீது மிக மிக ஆழமான நம்பிக்கை கொண்டவர். அவர் எதை சொன்னாலும் செய்தாலும் அவை அப்படியே செய்வார், அவருக்கு தேவையானவற்றை செய்வார். இவ்வாறு அந்தோணியார் தன்னுடைய நண்பரிடத்திலே கடைசியாக அவர் பகிர்ந்து கொண்டாராம். நண்பா, ஏதோ என்னுடைய இறுதி சாவு என்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை நான் என் வாழ்க்கையில் உணர்கிறேன். ஆகவே இதோ இந்த பதுவாவையும் நான் இருக்கிற இடங்களையும் விட்டுவிட்டு அமைதியான இடத்திற்கு நான் செல்ல வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் செல்ல என்னை தயாரிக்க வேண்டும், என்னை அழைத்து செல்வாயா என்று கேட்டாராம். அப்பொழுது திர்சோ சொன்னார், வேறு எங்கும் செல்ல வேண்டாம், இதோ என்னுடைய இல்லம் இருக்கிறது, அதில் யாரும் இல்லை, உங்களுக்கே அவற்றை நான் கொடுக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அழைத்து செல்கிறார். அவ்வாறு அழைத்து சென்று புனித அந்தோணியாரை அந்த இல்லத்திலே தங்க வைத்தாராம். அப்பொழுது அந்த இல்லத்திற்கு முன்பாக ஒரு பெரிய நீண்ட மரம் இருந்தது. அந்த மரம் 6 கிளைகளை விரித்திருந்தது. அந்தோணியார் அந்த இடத்திற்கு சென்றார். அது மிகவும் பிடித்திருந்தது. எனவே தன் நண்பரை பார்த்து அவர் சொன்னாராம், நண்பா, இந்த 6 கிளைகளுக்கு நடுவிலே எனக்கு ஒரு அழகான குடிசை கட்டி தருவாயா? அந்த குடிசையிலே நான் அமர வேண்டும், அங்கு ஆண்டவரை சிந்திக்க வேண்டும், நான் தியானத்தில் இருக்க வேண்டும், அது என் ஆசை என்று சொன்னாராம். திர்சோ உடனே நீங்கள் சொன்னால் மறுப்பேது என்று சொல்லி அந்த 6 கிளைகளுக்கிடையே அழகான ஒரு குடிசையை கட்டி வைத்தாராம். ஆம், புனித அந்தோணியார் தனிமையிலே அங்கு சென்று ஜெபித்தார், ஆண்டவரோடு உரையாடினார். இதோ தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அங்கு அவர் இருந்தார். இருப்பினும் அவர் ஆசை பதுவாவில் செல்ல வேண்டும், பதுவாவில் தான் நான் சாக வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். எனவே அவரை பதுவாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் பொழுதே அவருடைய சாவும் நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு தருணம். ஆகவே பதுவாவிற்கு செல்வதற்கு மற்றவர்கள் யாரும் விரும்பவில்லை. அவருடைய நெருங்கிய சீடர்கள் இதோ அந்த அர்க்கிலா என்ற நகரத்திலே அங்கே அவரை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அப்படி அந்தோணியார் தன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வாறு பதுவாவிற்கு அழைத்து சென்றார்கள். அவர் சாவதற்கு முன்பாக தன்னை சூழ்ந்திருந்த சீடர்களிடத்தில் சொன்னாராம், ஆண்டவர் போற்றப்படுவாராக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி அவர் தன் உயிரை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு புனித அந்தோணியார் தன்னுடைய கடைசி வார்த்தையாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரை பெருமைப்படுத்தி மாட்சிப்படுத்தும் ஒரு அன்பு சீடராக ஆண்டவரிடத்தில் தன்னை கையளித்தார் என்று இதோ அவருடைய வாழ்க்கை வரலாறு, இறுதி யாத்திரை நிகழ்வுகள் குறிப்பிடப்படுகிறது. ஆம், அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இவற்றின் வழியாக நாம் பலவற்றை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இவ்வாறு நீங்காத நினைவுகள் ஒவ்வொருவரும் விட்டு செல்கிறோம்.
ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த நீங்காத நினைவை விட்டு சென்றார். அவர் விட்டு சென்றது என்ன, நமக்கு போதித்தது என்ன? நாம் ஒவ்வொருவரும் சான்று பகர வேண்டும், சாட்சியாக மாற வேண்டும், ஆண்டவர் இயேசுவின் சாட்சியாக மாற வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே சான்று பகர்வது எவ்வாறு? புனித அந்தோனியார் தன் வாழ்க்கையில் சான்று பகர்ந்தார். இதோ ஆண்டவர் அவருக்கு எதை குறித்து கட்டளையிட்டாரோ அவற்றை குருவாக மாறிய பிறகு சாதாரண சமையல் அறையிலே வேலை செய்த அவரை ஆண்டவர் வல்லமையோடு அவரை பயன்படுத்தி ஒரு சிறந்த போதகராக மாற்றினார். அதோ அன்று முதல் புனித அந்தோனியாரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல புதுமைகள், ஆண்டவருடைய அற்புதங்களை நிகழ்த்தும் மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்ததனால் ஒரு மாபெரும் சாட்சியாய் அந்தோனியார் வாழ்ந்தார் என்று அவர் வழியாக நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வாறு சான்று பகர முடியும் என்று சிந்திக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு 2008ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய தேசத்திலே கந்தமால் ஒரிசாவில் இருக்கிற அந்த ஒரு சிறிய பகுதியிலே நடைபெற்ற அவலமான ஒரு சூழல் நாம் அனைவரும் அறிவோம். அந்த ஒரு கிராமத்தில் பல மக்கள், கிறிஸ்துவ மக்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றில் படிக்கின்றோம். இவ்வாறாக அதிலே சரிதா பாட்கர் என்ற அழகான ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் உறவை பெண்மணி. ஆனால் அவள் தன் கணவனை இழந்தாலும் தன்னுடைய கணவனின் கருவை கடைசி வரை தாங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாள், அழகான பெண்ணாக இருந்தாள். அப்பொழுது இதோ இந்து மத துரோகி ஒருவர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னாராம், நீ அழகாக இருக்கிறாய், நான் உன்னை அடைய விரும்புகிறேன், ஆனால் உன் வாழ்க்கையில் எனக்காக நீ ஒன்றை செய்ய வேண்டும். எது என்றால், நீ வணங்கும் இயேசு என்ற கடவுளை நீ மறுதலிக்க வேண்டும், நீ அந்த கடவுளை புறம் தள்ள வேண்டும், நான் சொல்லும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடியுமா? அவ்வாறு முடிந்தால் நான் உன்னை விடுவிக்கிறேன், இந்த கொடூரமான மரணத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை என்னிடத்தில் நான் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னாராம். அப்பொழுது சரிதா பாட்கர் மிக அருமையாக சொல்கிறார், மூடரே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த உயிரை நான் கையில் வைத்திருக்கிறேன், நீ என் உயிரை பறிப்பதற்கு நீ யார்? ஆகவே என் குழந்தையும் சரி, நானும் சரி, என் உயிர் மூச்சு இருக்கிறவரை என் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரமாணிக்கமான மகளாகத்தான் நான் மரிப்பேனே தவிர உன் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒருபொழுதும் நான் இணங்க மாட்டேன். கொலை செய்ய வேண்டுமென்றால் கொலை செய்து கொள் என்று அவள் பகிரங்கமாக பறைசாட்டினாளாம். அந்த மூடன் கோபப்பட்டு அவளை கத்தியால் குத்தி, அந்த குழந்தையும் குத்தி, கொடூரமான இரத்த சாட்சி மரணத்திற்கு அவளை உள்ளாக்கினான். ஆம், அந்த பெண்மணியானவள் கடைசியாக கதறினாள், என் ஆண்டவரே, என் தேவனே, உனக்காக நான் வாழ்ந்தேன், உனக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் உயிரை கையளித்தார் என்று இதோ கந்தமாலில் இந்த சரிதா பாட்கனுடைய சாட்சியத்தின் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, இவ்வாறு இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக தங்கள் உயிரையும் பணய வைத்தார்கள். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ வேண்டியது அதுதான். இதுதான் ஆண்டவருக்குரிய ஒரு சாட்சியம். இவ்வாறு என்று நாம் ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையின் வழியாக பிரதிபலிக்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு அழகான ஒரு ஓய்வு பணிபெறும் ஓய்விலே விழாவிலே பங்கெடுத்தேன். அதில் நம் அனைவருக்கும் தெரியும், மரியாயின் சேனையினுடைய துணைத் தலைவர் செனாத்தோசின் அந்தோனிதாஸ் அவருடைய பணி ஓய்வு விழாவிலே நான் பங்கெடுக்க சென்றேன். மிக அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே பல பேர் பேசினார்கள். ஒரு தலைமை அதிகாரி அவரோடு பணிபுரிந்தவர் அவர் சொல்கிறார், இவரோடு நான் 10 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கு கீழாகத்தான் இவர் இருக்கிறார், ஆனால் இவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர். இவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது என்ன? நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழ்ந்தவர். கையேந்தி யாரிடத்திலும் ஒரு நாளும் பணம் பெற்றதில்லை. ஒரு நல்ல ஒரு அலுவலராய் பணியாற்றிருக்கிறார், காவலராய். இவரை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி அவர் சலிட்டடித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ந்தேன்.
இன்றைய கால சூழலில் இப்படிப்பட்ட மனிதர்களா? காவலர்கள் என்றாலே நாம் எல்லோரும் நினைப்பது என்ன? அசிங்கமாக நினைப்போம். ஆனால் இந்த ஒரு காவலர் இந்த அருமையான அவருடைய உயர் அதிகாரியால் பாராட்டப்பட்ட பொழுது இந்த வார்த்தைகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு உரிய ஒரு வார்த்தையாக, ஒரு சாட்சிய வாழ்க்கையாக அவர் வார்த்தைகள் இருந்ததை நான் பார்த்தேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் நீங்களும் நானும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்ந்தால் அதுவே ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் சான்று பகரும் வாழ்க்கையாக மாறும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பங்கு பாதுகாவலர் வரதை புனித அந்தோணியார் மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டு, பலவிதங்களில் எடுத்துக்காட்டு. அவருடைய எளிமை, அவருடைய நடைமுறை பாவனை, அவருடைய போதனைகள், அவர் நமக்கு போதித்தது அனைத்துமே நமக்கு எடுத்துக்காட்டு. அதன் வழியாக உயிருள்ள ஆண்டவரின் பிரசனத்தை நமக்கு கொடுத்தார். பல பேரின் உள்ளங்களை மாற்றினார். ஆகவே அவரை நம்புகிற நாம், நீங்களும் நானும் இன்றைக்கு எத்தனை பேரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சாட்சிகளாக மாற்றி இருக்கிறோம், நாம் ஆண்டவரில் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவில் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் இறுதி வரை வாழ்ந்து நல்ல ஒரு கிறிஸ்துவ பண்போடும் மதிப்போடும் வாழ்வோம். உயரிய பண்புகளோடு லட்சியத்தோடு அவற்றை இந்த உலகத்திலே பறைசாற்றுவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்காட்டான வாழ்வை சான்று பகர்வோம். அதுவே இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வாக மாறும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நம்முடைய சிற்றாலயத்தினுடைய பாதுகால கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழா ஆக இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவில் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து ஆற்றவும் சாட்சி உள்ள வாழ்வாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு மாறவும் புனித அந்தோணியார் வழியாக சில பல பொது தேவைகளை நாம் கேட்டு நாம் மன்றாடுவோம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள்,
குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசு விட்டு சென்ற பணிகளை பொதுநிலை அனைவரையும் இயேசு விட்டு சென்ற பணிகளை செவ்வன செய்திட துணை புரிய வேண்டும் என்று புனிதர் அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளாலும் மற்றும் இயற்கை இடர்பாடுகளாலும் உலகம் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலைமையை காண்கிறோம். இயேசுவே, இந்த நிலையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்கள் அறிவுத்திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் உழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியர்களை கண்ணோக்கி அருளும். நீர் போய் பலுகி பெருகி என்ற இறைவார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து பிள்ளை செல்வங்களை அளிக்க வேண்டும் என்று புனிதர் அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நபருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று அந்தோனியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வருவோம். கண்களை மூடுவோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் ஆலயம் செல்வோம். ஆண்டவருடைய அருள் ஆசீர் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்போடு ஒரு அழகான புதிய மாதத்தை நாம் தொடங்குகின்றோம். ஜூன் மாதத்திலே ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா இயேசுனுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற, அது குடும்ப பணியோ அல்லது நம்முடைய சமூக பணியோ கல்வி பணியோ தொடர்ந்து ஆற்றிட, அதில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு இயேசு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ, அந்த சாட்சிய வாழ்வை சாத்தியமாக்கிய அற்புதமான மனிதராக புனிதராக இருந்தவர் தான் புனித அந்தோனியார். தன்னுடைய வாழ்வாள் தன்னுடைய சொல்லால் செயலால் வாழ்ந்து காட்டியவர். ஆகவே நம்முடைய வாழ்வும் சொல்லால் செயலால் கிறிஸ்துவுக்கு சான்று பகரதான் நம்முடைய இந்த திருவிழாக்கள் நம்முடைய ஆன்மீகத்தை, ஆன்மாவை பலம் பெற்று, உள்ள பலமும் உடபலமும் பெற்று, குடும்ப நலமும் தனிப்பட்ட வளமும் பெற புனித அந்தோனியார் வழியாக சுபிப்போம். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரை நம்பிக்கையோடு நாங்கள் வருகை தந்து இந்த சிற்றாலயத்தின் மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பும் அக்கறையும் ஒரு வகையான நம்பிக்கை நிறைந்த இந்த சிற்றாலயத்தில் எங்களை ஆசீர்வதித்தலும் தொடர்ந்து இந்த 13 நாட்கள் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்கள், அது கல்விக்காகவோ குடும்ப வளர்ச்சிக்காகவோ குழந்தை பாக்கியத்திற்காகவோ அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மன நிம்மதிக்காகவோ குடும்ப சமாதானத்திற்காகவோ கணவனுடைய மனமாற்றத்திற்காகவோ பிள்ளைகளுடைய வரம் வேண்டியோ அல்லது பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவோ அல்லது தொழில் வளம் பெற வேண்டியும் அல்லது வேலை வாய்ப்பு பெற வேண்டியும் எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களில், இந்த வேலைகளில் 13 நாட்கள் தொடர்ந்து அந்த சுபங்களை நாங்கள் வைத்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் நடக்கும், கேட்கும் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு வளம் பெறுகிறது. ஆகவே இங்கே குழுமிருக்கின்ற மக்கள், இந்த பகுதியை சார்ந்த அனைத்து கத்தோலிக்க மற்றும் கத்தோலிக்க அல்லாத பிற மதத்தை சார்ந்த அனைத்து மக்களும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த சிற்றாலயம் எங்களுடைய மத்தியில் குடியிருக்கக்கூடிய இந்த சிற்றாலயத்தின் வழியாக அருளும் ஆசீர்வாதம் பெருக இவற்றின் வழியாக வாழ்வு நிறைவும் மகிழ்வும் மன நிறைவோடு தொடர்ந்து வழி நடத்தப்பட எங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்வை ஆசீர்வதித்தலும் எங்கள் குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும் எங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் புனிதப்படுத்தி தொடர்ந்து உடைய பாதுகாவலிலும் பரிந்துரையிலும் எங்களை வழிநடத்தி வேண்டும் என்று எங்கள் பாசத்துக்குரிய புனித அந்தோனியார் இயேசு ஆண்டவரத்தில் பெற்றுத்தர உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடலை பாடுவோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இந்த புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறிடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும்
சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அந்த இடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள்.
உயிர்த்தார். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து உயிர்த்தார். கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்கின்றோம். வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அழைத்து ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஆசிர்வதியும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், திருப்பலி நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும், குறிப்பாக எங்களுடைய சிற்றாலயத்தின் பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோனியார் அவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரே நம் ஒவ்வொருவருக்கும் தாய் நாடான விண்ணகத்தை பரிசாக தருவதற்காக இவரே விண்ணகம் சென்று தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி நம்மை தயாரிக்கும் கடவுள். இவர் இந்த விருந்துக்காக அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்க அல்லாதவர்கள் யாராவது இருந்தால் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயாரிப்புள்ள கத்தோலிக்கர்கள் திருவிருந்தில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நானும் மகிழ்ந்து வாழோம். உயிரே இன்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே இன்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார்.
என்றும் தாங்கி வாழ்ந்த செல்வம் உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் என்றும் தாங்கி வாழ்ந்த செல்வம் உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் திருவிருந்திலே பெரும் நிறைவிலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம் உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் வேதமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை உயிர்ப்பியும். தீர்வுள்ள தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அருள் என்னை வைத்திடும். நீரிந்திடா வண்ணமா என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் இன்றே ஆதியும் என்னை தோற்பிடும். உம்மை வாழ்த்து வென்றன்போடு என்னை விடும். வென்றன்போடு என்னை விடும். புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். ஓ மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, இயேசுவின் பாக்கியம் பெற்ற நண்பரே, துன்பத் துயரப்படுவோருக்கு நிச்சயமான பாதுகாப்பு ஸ்தலமே, விசுவாசத்துடனும் நேசத்துடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். நீர் சகோதர அன்புடன் எங்களை நேசிப்பதால் எங்களுக்கு உதவி செய்வீர் என நாங்கள் அறிவோம். ஓ நல்ல புனித அந்தோனியாரே, குழந்தை இயேசு உமது கரங்களில் இருக்கின்றாரே, எங்களுக்காக அவரிடம் மன்றாடும். எங்களது ஆத்தும சரீர தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு நம்பிக்கையுண்டு என்பதை எங்களது விண்ணப்பத்திற்கு நீ செவிசாய்ப்பீர் என நாங்கள் உறுதியாயிருக்கின்றோம்.
நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதைவிட சிறந்தது ஒன்றை எங்களுக்கு பெற்று தருவீராக. ஜெபத்தில் நாங்கள் விடாபிடியாய் நிலைத்திருந்து கடவுளது நன்மைதனத்தில் நேசத்துடன் நம்பிக்கை வைக்கும் வரத்தை எங்களுக்கு பெற்று தருவீராக. ஓ நேச அந்தோணியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்கள் கூக்குரல் உம்மிடம் வர கடவது. ஓ நேச அந்தோணியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்கள் கூக்குரல் உம்மிடம் வர கடவது. ஓ நேச அந்தோணியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்கள் கூக்குரல் உம்மிடம் வர கடவது. குழந்தை இயேசுவை மிக நேசித்து வந்த புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வழியாய் கேட்பதை எங்களுக்கு பெற்று தருவீராக. வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவரான புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வழியாய் கேட்பதை எங்களுக்கு பெற்று தருவீராக. உமது உதவியை தேடுகிறவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தயாராய் இருப்பவரான புனித அந்தோணியாரே, நாங்கள் கேட்பதை எங்களுக்கு பெற்று தருவீராக. உமது உதவியை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக கடவுளிடம் வல்லமையுடன் மன்றாடி பரிசுத்த கற்பு, சாந்தம், கீழ்ப்படிதல் என்னும் புண்ணியங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. சிறுவர்களை நேசத்துடன் பாதுகாப்பவரான புனித அந்தோணியாரே, அவர்களுடைய ஆத்துமங்களை பாவமில்லாமல் காப்பாற்றுவீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனிதருக்கு பிரியமானவர்களே, வந்தோர்க்கெல்லாம் வரம் தரும் நமது வரதை புனித அந்தோணியாரின் 73வது ஆண்டு திருவிழாவின் தொடக்க நாளான இன்று கொடியேற்ற திருப்பலியை நல்ல மறை சிந்தனையுடன் நமக்கு அளித்தவர் முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் ராயபுரம் பங்கு தந்தையான இக்னிஷியஸ் தாமஸ் அவர்களுக்கு நமது நன்றியை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இவருடன் இணைந்து திருப்பலியை சிறப்பித்த நமது பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கும் அருள் தந்தை சத்யசீலன் அவர்களுக்கும் நாம் அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கரவொலியோடு தெரிவித்துக் கொள்வோம். தனி சிறப்பாக பீடத்தில் 2 தாமஸ்கள் இருக்கிறார்கள். அருள் தந்தை இக்னிஷியஸ் தாமஸ் அவர்களுக்கு நம் பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு நமது முன்னாள் பங்கு தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருள் தந்தை சத்யசீலன் அவர்களுக்கு திரு ஜெயக்குமார் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியார் யார் என்பது ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த பக்கம் பார்த்தா புனித அந்தோணியார், விக்னேஷ் பாரை பார்த்தாலும் அந்தோணியார் மாறுகிறாரு. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி தந்தை அவர்களுடைய வருகை. எப்பொழுதும் முன்னாள் பங்கு தந்தையர்கள் அவர்கள் உழைத்த நாட்கள் நிறைய இல்லையா, ஒரு 5 ஆண்டுகள்
கடினமான ஒரு உழைப்பு, ஒரு இரவும் பகலுமாக எத்தனையோ திருவருட்சாதனங்கள், எத்தனையோ விதமான மக்களை வழி நடத்தியது, மக்களுக்கு நல்வழிப்படுத்தியது, எத்தனை திருப்பலிகள், பள்ளிக்கூடம், பங்கு, எத்தனை விதமான காரியங்களை செய்தவர்கள் மீண்டுமாக பங்குக்கு வருகின்ற போது அது அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி தான் பங்கு தந்தையர்கள் வருவது. அதில் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை வருகின்ற பொழுது அது ஒரு கூடுதலான நமக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். பங்கு மக்களாகிய நமக்கு மகிழ்ச்சி. ஃபாதருக்கு எப்பொழுதும் நம் இடத்தை, நம்மை, இந்த சூழலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பொழுதும் வர விரும்புவார். ஆகையால் குறிப்பாக அவர் வருவது ஒரு பெரிய கூடுதலான மகிழ்ச்சி. ஆகையால் இந்த நேரத்தில் தந்தை அவர்கள் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும். குறிப்பாக தந்தை அவர்களை கட்டாயம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நான் பிரதராக இருந்த காலத்திலிருந்து தந்தை அவர்களோடு நெருங்கி பழகிய நாட்கள் உண்டு. ஃபாதர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு கூட அவருடைய இலக்கு சொல்லலாம். தன்னோட இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார், தானும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆகையில் அவரோட பழகிய பயணம் செய்த நாட்கள் நிறைய. ஃபாதரை நிறைய நேரம் அவர் எங்களை கூட்டின்னு போவார், நாங்கள் அவ்வளோ கூட்டின்னு போவோம். ஆகையில் வெளியில் அப்படி போகின்ற பொழுதெல்லாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் பேசுவது உங்களுக்கு தெரிந்தது பல வகை இருக்கும், ஆனால் எனக்கு தெரிந்தது இன்னும் சில வகை இருக்கும் இல்லையா. எப்போதும் மகிழ்ச்சியாக அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவரிடம் இருப்பது, கூட இருப்பது ஒரு பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்காக நல்ல ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார், ரொம்ப காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆகையால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக எல்லாரும் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பு. அதாவது ஒரு குருவானவர் மகிழ்ச்சியாக இருப்பது பங்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பங்கு மக்கள் குருவானவரை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் அந்த பங்கே மகிழ்ச்சி. அதுபோல நம்முடைய நம்முடைய முன்னாள் தந்தை அவர்கள் எங்கு சென்றாலும் அவர் செய்த பணிகள் நிறைய. ஒரு மறை மாவட்ட அளவில் அவருடைய பணிகள் இருக்கிறது, திருத்தல பணிகள் இருக்கிறது, கிராமப்புற பணிகள் இருக்கிறது, கோடம்பாக்கத்தில் பணி இருக்கிறது, ராயபுரத்தில் பணி இருக்கிறது. நிறைய பங்குகளில் பணியாற்றக்கூட நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு தந்தை. ஒன்று. இரண்டாவதாக தந்தை ஒரு கிரியேட்டிவ் பிரெயின். எதையும் ஒரு புதுமையாக யோசிப்பார். ஒரு பங்குக்கு சென்றால் அந்த இடத்தில் என்ன ஒரு வித்தியாசத்தை நாம் கொடுக்கலாம் என்று சிந்தித்து அதில் ஒரு முனைப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் பிரெயின் பர்சன், நல்ல ஒரு புதுமையாக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல அருட்தந்தை. அடுத்ததாக நல்ல மெய்ப்பர், குட் ஷெப்பர்ட். அப்போ சில பேர் கவலையோடு வந்தால் அவங்களோட கவலையோடு இருப்பார். சில பேர் அழுவதால் அவரும் அவர்களோடு சேர்ந்து அழுவார். மகிழ்ச்சியாக வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார். அதாவது மக்களுடைய எண்ணங்களோடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தந்தை. நிறைய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆகிய தந்தை அருமையாக வருகை தந்து சற்று அவர் கொஞ்சம் களைப்பாகவும் இருந்தார். நிறைய வேலைகள் இருந்தாலும் உற்சாகத்தோடு நமக்கு மறைவுரையாற்றி கிறிஸ்துவத்தின் சாட்சியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பாடங்கள் விண்ணேற்பு ஆண்டவருடைய விழா, நம்முடைய அந்தோனியா விழா நாளில் நம்முடைய பங்கின் சார்பாக தந்தை அவளுக்கு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முதல் ஞாயிறு அறிவிப்புகள், அதை தொடர்ந்து சில நன்றிகளை நாம் சொல்லும். ஞாயிறு அறிவிப்புகள் என்னவென்றால், இன்றைக்கு நாம் புதிய கல்வி ஆண்டை நாளைக்கு நாம் தொடங்கவிருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு இல்லையா. ஆக அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும், லீவ் முடிஞ்சிச்சு ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு. சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம், பெற்றோர்களுக்கெல்லாம் எப்போ தான் ஜூன் 2 வரும்னு இருந்தது, வந்துருச்சு போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அது வேற பெற்றவங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் படாத பாடுனா மற்ற நாட்கள் நாங்கள் படாத பாடு அது வேற. இருந்தாலும் பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு. அந்த பிள்ளைகளுடைய கல்வியை அதான் இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். த மோர் யூ எஜுகேட் த மோர் யூ பிகம் ஹியூமன். எவ்வளவுக்கு எவ்வளோ படிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்ல மனிதனாக மாற்றுவது. ஆகவே நாளைக்கு புதிய கல்வி ஆண்டை தொடங்குவதால் இன்றைக்கு காலை 11 மணி திருப்பலி, சிறப்பு திருப்பலி வைத்தோம். நிறைய பிள்ளைகள் வந்தார்கள் பங்களவில். ஆக நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நாளைக்கு பள்ளிக்கூடத்திற்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். கல்வி மாபெரும் ஆயுதம். The powerful weapon in the world is nothing but the education. ஆகையில மிகப்பெரிய வலிமையான ஆயுதம். பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். ஆக புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக நுழையக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை நாம் வாழ்த்துவோம். அடுத்த நம் கல்லூரி மாணவிகளை அடுத்து நாம் அவர்களுடைய கவனத்தில் நாம் கொண்டு வந்து, ஏன்னா இப்போதான் அவங்கள காலேஜுக்கு இடம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆக நாம் இந்த மாத இறுதியில் பங்கில் நாம் சிறப்பாக கல்லூரி மாணவிகளை தொடங்கி வைப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மறைக்கல்வி வகுப்புகள் நாம் தொடங்கும். ஆகையில
மிக முக்கியம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, the catechesis to the catechism of the children. ஆகையால மறைக்கல்வி வகுப்பு கொடுக்க வேண்டியது பெற்றோர் கடமை, துறவரத்தாருடைய கடமை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலி வழக்கம் போல நமக்கு பாத்திமாவுடைய பள்ளி வளாகத்தில் நமக்கு மறைக்கல்வி வகுப்பும் பிறகு திருப்பலியும் ஆங்கிலம் தமிழ் வகுப்புகள் தொடங்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இரண்டாவது வரி. மூன்றாவது, இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள். முதல் செவ்வாய் வழக்கம் போல நமக்கு திருப்பலி இருக்கும். முதல் வியாழன், முதல் வெள்ளி, முதல் சனிக்கிழமையுடைய சிறப்புகள் நம்முடைய பங்கில் நடைபெறும். பிறகு வேற என்ன, 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் ஜெராக்ஸ் காப்பி பங்கு அலுவலகத்தில் கொடுக்கலாம். அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி, அதிகமாக மதிப்பெண் பெற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்தி நாம் வாழ்த்தவிருக்கின்றோம். இதெல்லாம் பங்கு சார்ந்த அறிவிப்புகள். நம்முடைய வரதை புனித சிற்றாலயத்தினுடைய அற்புதமான இந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஒரு பாசிட்டிவாக, ரொம்ப வெளிச்சமா இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கு, ரொம்ப அழகான டெக்கரேஷன்ஸ், லைட் சரி, அலங்காரம் சரி, ரொம்ப நன்றாக நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாளை ஆலய பொறுப்பாளர்கள் அதை ரொம்ப சிறப்புமாக பங்கு தந்தையோடு அவ்வப்பொழுது கலந்து ஆலோசித்து ரொம்ப அழகாக செய்கிறார்கள். ஆகவே முதலில் நம்முடைய ஆலய பொறுப்பாளர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை நல்ல உற்சாகத்தோடு அவளுக்கு நாம் தெரிவிப்போம். இன்றைய நாள் பார்த்தோம் என்றால் சிறப்பித்தவர்கள் புனித அந்தோனியார் ஆலய நிர்வாக குழு, வெகு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இன்னைக்கு தொடங்கி 13ஆம் தேதி திருவிழா ஆகிய 13 நாட்கள் நம்ம புனித அந்தோனியார் விழா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த நோட்டீஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சோம். இந்த நோட்டீஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நிறைய புதுமையை பார்க்கலாம். இது முதல் புதுமை, புனித அந்தோனியாருக்கு 3 கை இருக்குது. இதுதான் முதல் புதுமை. வாழ்க்கையில் 3 கை ரொம்ப முக்கியம். ஒன்று என்னது? வலக்கை, இடக்கை, வழுக்கையா, நம்பிக்கை. சரிங்களா? பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 கை. இது டிசைன்ல அதனால இது டிசைன்ல ஏற்பட்ட ஒரு விஷயம். அதை விட மிக முக்கியமானது, அதை நான் சொல்ல வரல. நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல புதுமைகள் அச்சடித்திருக்கிறாங்க. நோட்டீஸ் வந்தது அவங்களுக்கு? நோட்டீஸ் வாங்கினீங்களா? நல்லா நோட்டீஸ் வாங்கியிருப்பீங்க. பார்த்து படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி பார்த்துட்டு மூடி வச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? இதில் பாருங்க எவ்வளோ அழகான புனித அந்தோனியாருடைய புதுமைகள், நிறைய புதுமை. புனித அந்தோனியார் செய்தி ஏகப்பட்ட புதுமை, எக்கச்சக்கமான புதுமைகள். அதனால தான் அவருக்கு பேர் என்ன பேரு? கோடி அற்புதர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாருடைய அந்த இடத்துக்கெல்லாம் நான் ஒரு 2-3 முறை போயிருக்கேன். ஃபாரும் போயிருப்பார். ஃபாரும் நானும் போனார். ஆமாம், ஃபார் நானும் ஒரு முறை போனோம். கரெக்ட். அவரும் நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு. ஆகையால கோடி அந்த அழியா நாட்கள்லாம் ஆகிய இந்த நாட்களில் அவருடைய புதுமைகளை நாம் கேட்போம். நாம் கூட புதுமைகள் பெறக்கூடிய மனிதர்களாக, மக்களாக நாம் புனித அந்தோனியாரை நோக்கி நாம் இந்த நாட்கள் ஜெபிக்கலாம். 13 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு வேண்டுதலை வைக்க, நீங்கள் திருப்பலி முடியும் போது அதற்காக ஜெபிக்கவிருக்கின்றோம். ஆகல 13 நாட்கள் 13 days இல்லையா? ஆகல ஒரு கருத்தை நோக்கி நாம் புனித அந்தோனியாரை திருவிழாவை நோக்கி நாம் செல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நாளைக்கு திங்கட்கிழமை நவநாள் பிரார்த்தனை நடைபெறும் புனித அந்தோனியார் ஆலய ஜெபக்குழு. வருகின்ற செவ்வாய், மாதத்தினுடைய முதல் செவ்வாய் புனித அந்தோனியார் நாள். அன்றைக்கு புனித பர்னபாஸ் அன்பு இறை மக்கள் சிறப்பிப்பார்கள். புதன்கிழமை திருப்பலி இருக்காது. நவநாள் பிரார்த்தனை மாசத்து தெரிவது பரியான் சேனை ஆண்கள் சிறப்பிப்பார்கள். வியாழக்கிழமை நவநாள் பிரார்த்தனை சிறப்பு புனித அந்தோனியார் ஆலய ஜெபக்குழு. பிறகு வெள்ளிக்கிழமை பங்கு கோவிலில் அது பாட்டுன்னு முதல் வெள்ளிக்கிழமை பக்தி நடைபெறும். இங்கேயும் திருப்பலி நடக்கும். ஆகவே ஒற்றுமையின் தாய் மரியான் சேனை பெண்கள், ஆறுதல் மாதா மரியான் சேனை ஆண்கள் சிறப்பிப்பார்கள். அப்போ இதுக்கப்புறம் திருப்பலி நமக்கு மாதத்தின் முதல் செவ்வாய், பிறகு அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நடைபெறும். பிறகு சனிக்கிழமை இங்கு திருப்பலி இருக்காது. அந்தோனியார் ஆலய ஜெபக்குழு நவநாள் பிரார்த்தனை. பிறகு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிறு பங்கு கோவிலில் வழக்கமாக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன திருவிழா சொல்லுங்க? ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன திருவிழா? தூய ஆவியானவருடைய பெருவிழா இல்லையா? ஹோலி ஸ்பிரிட் பெண்டகோஸ்ட் டே. ஆகவே தூய ஆவியானுடைய விழாவை நாம் பங்கு கோவிலில் நிறைய திருப்பலிகள் இருக்கும். சாயங்காலம் இங்கேயும் திருப்பலி இருக்கும். அதாவது காலையில் அந்த 10 மணி திருப்பலி, நாம சாயங்காலம் இங்கே திருப்பலியாக இருக்கும். மற்ற அறிவிப்புகளை அடுத்த நாட்களில் நாம் பார்த்து கொள்வோம். அடுத்ததாக இன்றைக்கு சிறப்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்று நடைபெறும் புனித அந்தோனியாருடைய கொடியேற்ற விழா நல்லபடியாக நடைபெற நல்மனம் கொண்டு உதவி செய்த திருவாளர் ஆண்டனி பாஸ்கர், ஃபாத்திமா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர், அவருக்கு சிறப்பாக ஒரு கரவொலி எழுப்பி ஒரு நன்றிகளை நாம் அவருக்கு சொல்லுவோம். திருக்கொடி பவனி மங்களகரமாக நடைபெற நாதஸ்வரம் ஏற்பாடு செய்து உதவிய வரதை திரு முத்து நாம்குமார் சுஜி அம்பு குடும்பத்தினருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். மற்றும் இன்றைய நாளில் அந்தோனியார் திருவுருவம் தாங்கிய கொடி அழகாக வடிவமைத்து காணிக்கையாக கொடுத்த வரதை திரு ஜார்ஜ் ஆரோக்கியராஜ் லில்லி புஷ்பம் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. அவர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இந்த குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.
ஆக இந்த நாட்களில் ஆலய பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், உதவிகளும் செய்யுங்கள். ஆக தொடர்ந்து இப்படி அந்தோணியாருடைய பேர் பாதுகாவலில் நம்முடைய திருவிழாவை நாம் கொண்டு செல்வோம். இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, நாம் இந்த திருவிழாவை இன்னும் கூடுதலாக நம் உடல் அளவில், உள்ள அளவில், மன அளவில் நாம் கொண்டாடுவோம். ஆக இந்த நாட்களில் புனித அந்தோணியார் இடத்தில் அதிகமாக ஜெபிப்போம். உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்தில் அதிகமான பக்தி உடையவர்கள் யார் மேல் அதிகமான பக்தி? யார் மேல அதிகமான பக்தி? தமிழகத்தில் யார் மேல அதிகமான பக்தி நினைக்கிறீங்க? யார் மேல அதிகமான பக்தி? மாதா மேலதான் இல்லையா? மாதா மேல அதிகமான பக்தி. புனிதர்களில் அதிகமான பக்தி யாருக்கு? இப்படி அந்தோணியாருக்கு தான். சிற்றாலயங்கள், கெபிகள், பேராலயங்கள், இப்படி அந்தோணியாருக்கு நிறைய பாருங்க. பயங்கரமான விஷயம், கோடி அற்புதம். அவருக்கெல்லாம் அடைமொழிங்க கேட்டா பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம வரதை புனித அந்தோணி, இது ஒரு அடைமொழி இல்லையா? அது போல கோடி அற்புதர் புனித அந்தோணியார். வேற என்ன? அற்புத குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியார். பில்லி, சூனியம், மாந்திரியம், கட்டுக்கள் இருந்து விடுதலை தருபவர் புனித அந்தோணியார். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுப்பவர் புனித அந்தோணியார். வேண்டும் வரங்கள் எல்லாம் பொழியக்கூடிய புனித அந்தோணியார். என்னென்ன பேர்கள்! ஆகவே அவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு புனிதர். கேட்கும் வரங்கள் எல்லாம் பொழியக்கூடிய புனித அந்தோணியார் இடத்தில் தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போம். நல்லதொரு திருவிழாவை நாம் தொடங்கி புனித அந்தோணியார் நோக்கிய நம்முடைய பயணம் குடும்பத்தின் ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் நம்மோடு இணைந்து கொண்ட அருட்தந்தை சத்தியசீலன் இந்த நாட்கள் நமக்கு அதிகமாக உதவி செய்கிறார். அவருக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு நன்றிகளை நாம் சொல்லுவோம். பாடகர் குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகள், சிறப்பாக பாடுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லோருக்கும் இல்லை என்ன சிறப்பான எனக்கே தெரியல. நன்மை நிறைய நேரம் நம்ம கொடுத்தோம். வெளியில் அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, வெளியில நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆகல கடைசி நாட்களில் நம்ம டிவி வைப்போம். ஆக எல்லாரும் பங்கெடுக்க டிவி வைப்போம். நிறைய மக்கள் வருவது மிகுந்த மகிழ்ச்சி. இடம் நமக்கு சின்னதாக இருந்தாலும் மனம் பெரிதாக மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் தந்தை என்னை அழைத்த பொழுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் யோசித்தேன். கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன்பான்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவர் பேரே போட்டார். தந்தை தாமஸ் இளங்கோ அவர் சொன்னதுபடி நீண்ட நாட்களாக எங்கள் நட்பு இருக்கிறது. தந்தை எங்கு சென்றாலும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். இதை நம்முடைய பங்கில் இந்த ஒரு வருடம் நாம் பார்த்திருக்கலாம். அவருடைய ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள், ஆன்மீக காரியங்கள், மக்களை வழிநடத்தும் போக்குகள், அவருடைய பிரசங்கங்கள், இவை அனைத்தாலும் நாம் கவரப்பட்டிருக்கலாம். ஆகவே மிக திறமையும் ஆற்றலும் கொண்ட நம்முடைய பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை, திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தந்தை சத்தியசீலன் அவர்களுக்கும் நன்றி. திருவிழா குழுவுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காரல் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசுவின் பணிகளை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் செய்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுடைய திருவிழாவின் திருப்பலியை நாம் தொடங்கினோம். ஆனால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையை நாம் செய்ய வேண்டும். என்னது? என்னது?
வீட்டுக்கு பார்த்தா இன்னும் கொடியே நம்ம ஏற்றலை, சரிங்களா? ஆகல மிகுந்த மகிழ்ச்சி. இது என்னன்னா எனக்கு ஒரு ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம்தான். எல்லாரும் வரணும் அப்படின்றதுக்காக தான் திருப்பலி முடிஞ்சு ஒரு கொடி ஏற்றம். இல்லை நம்ம கொடியை முன்னாடி கூட நம்ம ஏற்றிக்கலாம் இல்லையா? எல்லாரும் இப்போ வேலைக்கு போயிருப்பாங்க, அதனால வந்து எல்லாரும் வந்து கொடியை நாம் தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகவே திருக்கொடியேற்றம், கொடியானது நம்முடைய தந்தை அவர்கள் ஏற்றி தொடங்கி வைக்கிறார். கொடி ஏற்றி அது பறக்கின்ற போது நம்முடைய ஜபங்கள் விண்ணை நோக்கி பறக்கின்றன என்ற ஒரு சிந்தனை தான். கரங்கள் குவிப்போம், ஜபத்தை நாம் சொல்லுவோம். இந்த 13 நாட்கள் நாம் வைக்க போகக்கூடிய வேண்டுதல் என்ன, கருத்து என்ன, வரங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் என்ன, குடும்பத்தின் சமாதானமா, குடும்பத்தினுடைய தேவையா, பிள்ளைகளை குறித்தா, கணவனை குறித்தா, மனைவியை குறித்தா, வேலை வாய்ப்பை குறித்தா, குழந்தை ஆசீர்வாதத்தை குறித்தா, உடல் நலத்தை குறித்தா, மனநலத்தை குறித்தா, அல்லது பொருளாதார நெருக்கடி விடுதலை பெற வேண்டும் என்பதா, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதா, குடும்ப சமாதானமா, குடும்ப ஒற்றுமையா, எந்த கருத்தை முன் வைத்து நாம் புனித அந்தோனியாத்தில் ஜெபிக்க. நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், ஆனால் புனிதர் நமக்காக பரிந்துரைத்து பெற்றுத் தருவார் என்ற அந்த நோக்கத்தை புனிதர் ஆசீர்வதிக்க வேண்டும். புனிதரே, கோடி அற்புத புனித அந்தோனியாரே, இந்த திருக்கொடியானது ஏற்றப்படுகின்ற போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் பங்கெடுத்து கொடி உயர பறக்கின்ற போது எங்கள் ஜபங்களும் விண்ண நோக்கி பறக்கட்டும், அவற்றின் வழியாக அருள் ஆசீர் பெருகட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். இவற்றையெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இப்பொழுது கொடியானது எடுத்துக்கொண்டு கொடி கம்பத்துக்கு நாம் செல்வோம். கொடி ஏற்றிய பிறகு புனித அந்தோனியாருடைய சுரூப வைத்து பின்பாக ஆசீர்வாதம் வழங்கப்படும். பாடலானது பாடுவோம். புதுமைகள் கோடி முறித்திடும் எங்கள் வருகையாரே. கோடி வாழ் மக்கள் அனைவரும் கோடி பாடுவோம் புகழை. புதுமைகள் கோடி முறித்திடும் எங்கள் வருகையாரே. கோடி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழை.